தங்கம் இந்தியர்களுடைய வாழ்க்கையில் வெறும் ஆபரணம் இல்லை, அது ஒரு உணர்வு, ஒரு பாதுகாப்பு, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிற சொத்து. பங்குச்சந்தை சரியலாம், ரியல் எஸ்டேட் மந்தமாகலாம், ஆனால் நெருக்கடியான காலங்களில் முதலீட்டாளர்கள் முதல்ல திரும்பி பார்க்குறது தங்கத்தை தான். அதனால தான் தங்கத்தை பாதுகாப்பான புகலிட சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கத்தில் எப்போது முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? நகை வாங்கலாமா? கோல்டு ETF வாங்கலாமா? டிஜிட்டல் கோல்டு நல்லதா? உங்களுடைய பணத்திற்கு எந்த வழி சிறந்தது? இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதற்கான பதில்களை இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஏன் முதல்ல தங்கத்தில் முதலீடு செய்யணும்? நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. முக்கியமான அம்சத்தில் முதலாவதாக எதுன்னா பணவீக்கத்திலிருந்து பாதுகாப்பு. ஒவ்வொரு ஆண்டும் பணத்தினுடைய வாங்கும் திறன் குறைந்து கொண்டே வருது. ஆனால் நீண்ட காலத்தில் தங்கத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் உங்களுடைய சேமிப்பினுடைய உண்மையான மதிப்பை பாதுகாக்க எது உதவும் அப்படின்னா தங்கம் தான் உதவும். இரண்டாவதாக பன்முக முதலீட்டு பலன். உங்களுடைய எல்லா முதலீடுகளும் ஒரே வகையாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா இருக்கக்கூடாது. பங்குகள், மியூச்சுவல் ஃபண்டு, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் சேர்த்து ஒரு பகுதியை நீங்கள் தங்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய முதலீட்டு ரிஸ்க் குறையும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூணாவதாக சொல்லணும்னா எளிதில் பணமாக்கும் தன்மை. அதாவது தேவைப்படுற நேரத்தில் தங்கத்தை எளிதில் பணமாக மாற்ற முடியும். நான்காவது கலாச்சார மற்றும் உணர்வு மதிப்பு. திருமணம், விழாக்கள், பரிசுகள், இந்தியாவில் தங்கத்துக்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதனால் இதனுடைய மதிப்பும் நீண்ட காலத்தில் நிலைச்சிருக்கும். தங்கம் வாங்க சரியான நேரம் எப்போது? பலர் செய்கிற மிகப்பெரிய தவறு எது அப்படின்னு பார்த்தா விலை உச்சத்தில் இருக்கும்போது அவசரமாக தங்கம் வாங்குறது. அதுக்கு பதிலாக பை ஆன் டிப்ஸ், அதாவது விலை குறையும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் வாங்குவது நல்லது, சிறந்தது அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இரண்டாவது, பங்குச்சந்தையில் நாம் பெரிய சரிவு அப்படின்னு நினைச்சாலுமே சரி, உலக பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் சரி, அல்லது போர், உலகளாவிய பதற்றம், இப்படிப்பட்ட நேரங்களில் தங்கத்தினுடைய மதிப்பு உயர்வதற்கு வாய்ப்பு அதிகம். இதை நம்ம கண்கூடாக பார்த்துட்டு வர்றோம். மூன்றாவது, உங்களுடைய இலக்கு என்ன? குழந்தைகளுடைய உயர்கல்வியா, திருமணமா, அல்லது ஓய்வு கால சேமிப்பா? தங்கத்தை நீண்ட கால முதலீட்டாக நீங்கள் வச்சுருக்கலாம். நான்காவதாக யோசித்தோம்னா ஒரே நாளில் நம்ம பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம், அது ரிஸ்க்கு. அதுக்கு பதிலாக மாதந்தோறும் அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை முதலீடு நாம் தங்கத்தில் செய்யலாம். ஏன்னா சராசரி விலையில் வாங்குகிற வாய்ப்பு இதனால் நமக்கு கிடைக்கும். தங்கத்தில் முதலீடு செய்ய எத்தனை வழிகள் இருக்குன்னு பார்த்தா 5 வழிகள் இருக்குது. ஒன்று பிசிக்கல் கோல்டு, நகை, நாணயம் அல்லது தங்கக்கட்டி. இதனுடைய பலன் என்னென்னா கையில் இருக்கிற சொத்தாக இருக்கும். செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி, பாதுகாப்பு, தூய்மை போன்ற சிக்கல்களும் இதில் இருக்கும். அதனால் முதலீட்டுக்காக நகை வாங்குவது அப்படின்னு பார்த்தா எப்போவுமே அது சிறந்த தேர்வாக இருக்காது. தேவைக்காக நம்ம வாங்கலாம். ரெண்டாவது டிஜிட்டல் கோல்டு. மொபைல் மூலமாக 1 கிராம், அரை கிராம் அல்லது மில்லிகிராம் அளவில் நம்ம வாங்க முடியும். வீட்டில் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது முழுமையாக ஒழுங்குமுறை பாதுகாப்பில் இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். மூணாவது கோல்டு ETF. தங்கத்தில் முதலீடு செய்ய பல நிபுணர்கள் பரிந்துரைக்கின்ற வழிகளில் இதுவும் ஒன்று. பங்குச்சந்தையில் பங்குகளை மாதிரி நாம் இதை வாங்கி விற்கலாம். தங்கத்தினுடைய விலை உயர்வின் பலன் கிடைக்கும். ஆனால் இதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ரொம்ப அவசியம். நான்காவது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு. டிமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு இது நல்ல தேர்வு. கோல்டு ETFகளில் முதலீடு செய்யும் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் இவை. SIP முறையிலும் இதில் முதலீடு செய்யலாம். அஞ்சாவது சவரன் கோல்டு பாண்ட், SGB, இந்திய அரசு வெளியிட்ட முதலீட்டு திட்டம். தங்கத்தினுடைய விலை உயர்வோடு ஆண்டுக்கு 2.5% வட்டி கிடைக்கும். தற்போது புதிய வெளியீடுகள் இது சம்மந்தமாக இல்லைன்னாலும் ஏற்கனவே சந்தையில் வர்த்தகமாகிற SGB யூனிட்களை வாங்குகிற வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன முக்கியமான எச்சரிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கம் நல்ல பாதுகாப்பான முதலீடு, ஆனால் அதிக லாபம் தருகின்ற முதலீடு அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய மொத்த முதலீட்டில் 10 முதல் 15% வரை மட்டுமே தங்கமாக வைத்திருக்கிறது பொதுவாக நிதி ஆலோசகர்கள், நிபுணர்கள் பரிந்துரைக்கிற அளவாக இருக்குது. முதலீட்டுக்காக தங்க நகைகளை வாங்குவதை காட்டிலும் கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது SGB போன்ற கருவிகள் மூலமாக நீண்ட காலத்தில் அதிக பயன் தரக்கூடும். நகை வாங்கினால் BIS ஹால்மார்க் இருப்பதை உறுதி செஞ்சுக்குங்க. நம்பகமான விற்பனையாளர்களிடம் தான் நீங்கள் தங்கம் வாங்கணும். தங்கத்தில் வெற்றி பெறுவது அப்படின்னு பார்த்தா எப்போது வாங்குகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம், எவ்வளவு வாங்குகிறோம் முக்கியம். இதில் தான் நம்முடைய புத்திசாலித்தனமே இருக்குது. ஒரே நாளில் பெரிய தொகையை முதலீடு செய்கிறத காட்டிலும் நீண்ட கால இலக்கோட படிப்படியாக சரியான முதலீட்டு கருவியை தேர்வு செய்து
தங்கத்தில் முதலீடு செய்தால் அது உங்களுடைய செல்வத்தை பாதுகாக்கிற ஒரு வலுவான கவசமாக இருக்கும். நினைவில் வச்சுக்கோங்க, தங்கம் உங்களுடைய முதலீட்டு போர்ட்ஃபோலியோனுடைய பாதுகாப்பு கவசம், முழு செல்வத்தையும் உருவாக்குகிற ஒரே இயந்திரம் அல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டால் நாம் எப்படி வாங்கலான்றதை முடிவுக்கு வரலாம்.